Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 27 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இன்னும் கேம்ல கரெக்ட்டா 5 நிமிஷம் தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் முடியறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு வாகபாய்சி அவன் சொன்ன மாதிரி அவனோட பிராமிஸை காப்பாத்திட்டா. செகண்ட் ஹாஃப்ல இப்ப கேமே வந்துட்டு நம்ம சுபாசா மிசாகி கையில தான் இருக்குது. நான்கட்ஸ் டீம் தான் இப்ப பால் கிக் ஆஃப் பண்றாங்க. சுபாசா மிசாகி தான் ரெண்டு ட்ரிப்ளிங் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பால ஸ்டீல் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். அதான் வந்துட்டு மெய்வாவோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜ்ரோ வந்துட்டு ஆப்போசிட்ல 2-3 டிஃபெண்டர்ஸ் கூட்டிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். சுபாசா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேற லெவல்ல 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி அசால்ட்டா ஓடி வந்துறா. அடுத்து 2 பேர் கண்டினியூஸா ஓடி வர்றாங்க. அவங்க கிட்ட வரும்போது மிசாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிசாகி ஒருத்தர் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். அதே மாதிரி வந்து மிசாகி ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான். ஆனா அவன் ஜம்ப் பண்ணிட்டு இறங்கும்போது அவனோட பேலன்ஸை கொஞ்சம் இழந்துடுறான். அதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி கோஜ்ரோ வந்து அவன் இருந்து பால் ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி வந்துடுறான். வாகபாய்சி டிஃபெண்டர்ஸ் கிட்ட நீங்க யாரும் பயப்படாதீங்க, மிசாகி வந்து கண்டிப்பா அவனோட பெஸ்ட்டை கொடுப்பான். இப்போ வந்து நம்ம பால ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்றான் எல்லாரையும். டாகசி நிறைய டிஃபெண்டர்ஸை தாண்டி வந்து கோஜ்ரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜ்ரோக்கு பக்கத்துல கூட மார்க்கிங்க்கு யாருமே இல்ல. அவன் வந்து அப்படியே பால ஷூட் பண்றான். ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ஷாட்டை சுபாசா பறந்துகிட்டு அந்த பால பிளாக் பண்றான். அப்படியே அந்த பால சுபாசா வந்துட்டு மறு செகண்டே மிசாகி கிட்ட லாங் பாஸா பாஸ் பண்ணிடுறான். உன்னால கண்டிப்பா முடியும் மிசாகி, நம்மளோட ஃபைனல் டியோ கேம் பிளேவை இப்ப நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். மிசாகி வந்துட்டு பால ஜஸ்ட்ல ரிசீவ் பண்றான். இதுதான் என்னோட ஃபைனல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மிசாகி வந்துட்டு இப்ப ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு முன்னாடி வரான். மிசாகி கஷ்டப்பட்டு ஒரு 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி வந்துறான். அதுக்கடுத்து சுபாசாவும் அட்டாக்கிங்ல ஜாயின் பண்ணிக்கிறான். தக்காளி இவங்க 2 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தனால கூட தடுத்து நிறுத்த முடியல. மாறி மாறி பாஸ் போட்டு அவ்வளவு அக்யூரேட்டா விளையாண்டுட்டு வராங்க. கோல் கீப்பருக்கு பக்கத்துல இருந்தோனே மிசாகி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிக் கொடுக்குறான். இதையுமே வந்துட்டு வாகசிமிஸ் தடுத்துறான். அவன் கம்ப்ளீட்டா கேட்ச் பண்ணல. அவன் கையில பட்டு அங்கிட்டு போகுது. அது வந்துட்டு இசிசாக்கி ரிசீவ் பண்ணிடுறான். இசிசாக்கி நேரா சுபாசா மிசாகி கிட்ட தான் அந்த பால பாஸ் பண்றான். மிசாகியும் வந்துட்டு ஓவர் ஹெட் கிக் பண்றதுக்காக ஜம்ப் பண்ணிடுறான். அந்நேரம் கோஜ்ரோவுமே கூட சேர்ந்து ஜம்ப் பண்றான். ஆனா இவங்க 2 பேரோட டைமிங்குமே தப்பா இருந்தது. பால இவங்களால தொடக்கூட முடியல. அந்நேரம் மிசாகி வந்துட்டு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா சுபாசாவும் கரெக்டா அங்க ஜம்ப் பண்ணி இருக்கான். அவன் ஓவர் ஹெட் கிக் பண்றான். உள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து பால கிக் பண்ணிடுறான். வாகசிமிஸ்வால ரியாக்ட் பண்ணவே முடியல. பால் வந்துட்டு கோல்குள்ள விழுகுது. கோஜ்ரோவை மிசாகி ஃபேக் கட்டி ஏமாத்தினதுக்கு அப்புறமா சுபாசா வந்து அட்டாக் பண்ணிட்டா. இதை நினைச்சு கோஜ்ரோ வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கிறான். இப்ப கோஜ்ரோ வந்துட்டு ஒரு கடுப்போட பால கையில வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததான் சுபாசா மிசாகி. ஆனா இந்த கேம் வந்துட்டு இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப கோஜ்ரோ தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்லயே தான் சுபாசா மிசாகி 2 பேர் நிக்கிறாங்க. உங்க 2 பேர் கூட விளையாண்டதுக்கு அப்புறமா தான் ஃபுட்பால் வந்துட்டு தனியா விளையாடுற கேம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபுட்பால்ன்றது ஸ்ட்ரென்த்துக்கான பேட்டில் கிடையாது அப்படின்றதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் மேல உங்களுக்கு அகைன்ஸ்டா விளையாண்டதுக்கு அப்புறமா தான் ஃபுட்பால் இவ்வளவு ஜாலியான ஒரு கேம், ஃபுட்பால் வந்துட்டு இவ்வளவு ஃபன்னா இருக்குமா அப்படின்றதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நினைச்சிட்டு தான் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரான். நிறைய டிஃபெண்டர்ஸ் தாண்டி கோஜ்ரோ முன்னாடி வந்துறான். அடுத்து இசிசாக்கி டாக்கிள் பண்ண வரும்போது அவன் இருந்து டாச் பண்ணிடுறான். அப்படியே பால் கிக் பண்ண வரும்போது பார்த்தா சுபாசாவும் அங்க பாலுக்கு வந்துடுறான். அவன் நேரா டக்குன்னு அவனோட பொசிஷனை மாத்தி இந்த டாகசி அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வேண்டிய பால வந்துட்டு அப்படியே பாஸா கொடுத்துறான். அந்த பால டாகசி வந்துட்டு பவர்ஃபுல்லா கிக் பண்றான். ஆனா வாகபாய்சி வந்துட்டு அதையுமே கேட்ச் பண்ணிடுறான். டாகசியும் கோஜ்ரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறான். பரவாயில்ல விட, இன்னும் கேம்ல 2 நிமிஷம் இருக்குது. நிமிஷத்துக்கு ஒரு கோல் அடிச்சா கூட நான் கேமை வின் பண்ணி தருவேன். சுபாசா மிசாகி மாதிரி வாகபாய்சிக்குமே வந்துட்டு அவனோட கால் இன்ஜுரி ஆகி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப லாஸ்ட் அவன் பால தடுக்கிறப்ப அவனோட கண்டிஷனை நான் பார்த்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. இப்போதைக்கு நான் ஃப்ரீயா ஷூட் பண்ணா கூட போதும், அதுவே வந்துட்டு கோல் அடிக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நினைக்கிறான். அடுத்து வாகபாய்சி தான் வந்துட்டு பால த்ரோ பண்ணணும். அவன் த்ரோ பண்ணும்போது பார்த்தா அவனால சுத்தமா த்ரோ பண்ணவே முடியல. பால் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துல நின்றது. அவனுமே வந்துட்டு கால் வழியில அப்படியே கீழே உட்காந்துடுறான். இதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி நேரா பால் கிட்ட ஓடி வரான். இல்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்துட்டு அதுக்குள்ள பால் வந்துட்டு கிளியர் பண்ணிடுறான். நான்கட்ஸோட கோச்சுமே வந்துட்டு மோரிசாக்கி நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெடியா இருக்க சொல்றாரு. ரைட், வாகபாய்சி டவுன் ஆயிட்டான். இதுக்கப்புறம் நான் எத்தனை பால் ஷூட் பண்றேனோ அத்தனையுமே கோல்ல தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நினைக்கிறான். அந்த கிளியர் பண்ண பால நேரா மெய்வா பிளேயர் ஒருத்தன் தான் ரிசீவ் பண்றான். வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம், நம்ம இப்பதான் பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ வந்துட்டு எல்லா டீம் பிளேயர்ஸும் முன்னாடி கூட்டு வந்துகிட்டு இருக்கான். சுபாஷ் வந்துட்டு என்னன்னாலும் அவங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ரேலி நடந்துகிட்டு இருக்கும்போது மோரிசாக்கி வந்து ரெஃபரி பக்கத்துல நின்றுறான். சோ சப்ஸ்டிட் இப்ப மாற போறான். ரேலி மட்டும் முடிஞ்சு அப்படின்னா சப்ஸ்டிட் அவன் உள்ள வந்துகிடலாம். அப்படின்னா இப்பவே நான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நினைச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். மிசாகி தான் இப்ப கோஜ்ரோ வந்து மார்க் பண்றான். கோஜ்ரோ தப்பிச்சு எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் மிசாகி வந்துட்டு விடவே மாட்டேங்கிறான். கரெக்டா மார்க் பண்ணிட்டு நிக்கிறான். நான்கட்ஸ் பிளேயர்ஸ் டிஃபென்ஸ் ரொம்பவே டைட்டா பண்றாங்க. மேவா பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி வரவே முடியல. கேம்ல இன்னும் 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் டைம் இருக்குது. எல்லாரும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல பின்னாடி இருந்து வாகசிமிஸ் நேரா ஓடி வரான் அட்டாக்கிங்க்கு. நான் விட்ட பாயிண்ட நானே இப்ப பிடிச்சு தரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் கத்திக்கிட்டே ஓடி வரான். மிசாகி வந்துட்டு அவன் ஒரு செகண்ட் பாக்குற டைம்ல கோஜ்ரோ வந்துட்டு அவன் மார்க்கிங்ல இருந்து தப்பிச்சு வந்துடுறான். டாகசியும் பாலத்துக்கு கரெக்டா கோஜ்ரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சுபாஷ் வந்துட்டு ஒரு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண ட்ரை பண்றான். கோஜ்ரோ ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவானா இல்ல சுபாஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல கரெக்டா கோஜ்ரோ தான் ஒரு செகண்ட் ஸ்பிளிட் செகண்ட் ஃபாஸ்ட் ஆகி அவன் தான் பால ஷூட் பண்றான். பால் நேரா வாகபாய்சி நோக்கி ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்குது. என்னோட லெஃப்ட் கால் இல்லனா என்ன ரைட் கால் இருக்குல, ஒரு கால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரைட் காலை வச்சே ஜம்ப் பண்றான். ஒரு லெக் மட்டும் யூஸ் பண்ணி அவன் கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அவனால பாலுக்கு போய் கரெக்டா ரீச் பண்ண முடியல. அப்படியே அவன் ஒரு கையை ஊனி இன்னொரு கை கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அந்த கையை வச்சு கரெக்டா தடுத்து விட்டுறான். பால் வந்துட்டு ஏர்ல ஹைட்டா போய்கிட்டு இருக்கு. சிங்கம் வந்துட்டு நான் இதை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் பார்த்தா வாகசிமிஸ் நேரா ஓடி வந்து அவனோட கராத்தே மூவ் ஒன்னு கொடுக்குறான். அதுவும் நேரா கோலை நோக்கி போயிருச்சு. எல்லாரும் டை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க டைம்ல மிசாகி வந்துட்டு இல்ல நான் இப்படி விட மாட்டேன், கண்டிப்பா நான் விட மாட்டேன், நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபயர்டா ஓடி வந்து பால் வந்துட்டு அவன் தடுத்துறான். ஆனா அந்த பால் வந்துட்டு கார்னர் நோக்கி போயிருக்கும். அவனால தடுத்த வேகத்துக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. நேரா அவன் தலை வந்துட்டு கோல் போஸ்ட்ல போய் அடிக்குது. அப்படியே மிசாகி வந்துட்டு கீழே விழுகிறான். சுபாஷா காலுக்கு நேரா பால் வந்துட்டு நிக்குது. சுபாஷா செம்ம ஷாக்கோட நின்னுகிட்டு இருக்கான். மிசாகி, வாகபாய்சி, நான்கட்ஸோட மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே சுபாஷா மேல ஒரு ஹோப்போட அவனை பாக்குறாங்க. எல்லா மைவா பிளேயர்ஸும் சுபாஷா கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்றதுக்காக ஓடி வராங்க. கேம்ல ஒரு 30 செகண்ட் தான் டைம் இருக்குது. சுபாஷா இப்ப ஃபுல் ரேஜ் மோடுக்கு போயிடுறான். எவனா இருந்தாலும் வாங்கடா நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சா ஸ்டீல் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி நேரா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு ஃபாஸ்டா ஓடுறான். எத்தனை டிஃபெண்டர்ஸ் வந்தாலும் சுபாஷா கிட்ட இருந்து ஒருத்தனால கூட பால தொட கூட முடியல. சுபாஷா
சுபாசா ஓடி போகும்போதே ஒரு விஷயத்தை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேம்ல நாங்க வந்துட்டு நான்கட்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்தோம். இந்த கேம்ல நாங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் லீடிங் இருக்கும். அப்படி பார்த்தா இது வந்துட்டு டை தான். நான் இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டு எங்க டீம் கம்ப்ளீட்டா வின் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ஓடி போறான். வாகசிமும் அங்க போய் கரெக்டா நின்னுறான். டாகசி அவங்கிட்ட இருந்து பால பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்லிட்டு வரான். டாகசியும் கரெக்டா சுபாசா பக்கத்துல வரான். சுபாசா திரும்பி ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் டாகசி ஒரே ஒரு பார்வை பாக்குறான். அவன் பார்வையில அவ்வளவு அர்த்தம் இருக்கு. நான் தாண்டா இங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன். நான் ஸ்கோர் பண்ணி முடிக்கிற வரை என்கிட்ட இருந்து பால எவனாலும் ஸ்டீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சுபாசா நினைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு டாகசி பயந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆயிடுறான். இப்போ ஆப்போசிட்ல கோஜிரோ வந்துட்டு கரெக்டா நிக்கிறான். சுபாசா இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. நான் வந்துட்டு இப்ப பால உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு லாங் பாஸ் இப்ப நான் பாஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நிக்கிறான். வா கோஜிரோ உங்ககிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறேன். இப்ப பாலுமே வந்துட்டு கரெக்டா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கிளாஸ் ஆகுது. ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றாங்க. ஆனா சுபாசா வந்துட்டு ஃபுல் ரேஜ் மோட்ல இருக்கா. கோஜிரோவா பறக்க விட்டுறான். சுபாசா முன்னாடி வந்தோடனே வாகசிமும் வந்துட்டு கோல்ல இருந்து அப்படியே முன்னாடி போறான். இவன் கரெக்டா ஷூட் பண்ண வரான். வாகசிமும் அப்படியே டைவ் அடிச்சு பால கேட்ச் பண்ண வரான். அந்நேரம் சுபாசா வந்துட்டு அதை டாச் பண்ணி அவன் ஜம்ப் பண்ணிடுறான். இப்ப சுபாசாவை தடுக்கிறதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. இது வந்துட்டு நான்கட்ஸோட வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு கிக் கொடுக்குறான். பால் வந்துட்டு கோல் போனது மட்டும் இல்லாம நெட்டே பிரிச்சுக்கிட்டு பால் வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸா பறந்து போகுது. இப்போ டைமுமே கம்ப்ளீட் ஆகுது. நான்கட்ஸ் டீம் இந்த ஒரு சாம்பியன்ஷிப் டைட்டில வின் பண்றாங்க. எல்லா நான்கட்ஸ் பிளேயர்ஸும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மைவா பிளேயர்ஸும் பாவம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அழுதுகிட்டு சேடா இருக்காங்க. மைவா டீமோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து ரொம்ப சூப்பரா தான் விளையாண்டீங்க, செகண்ட் பிரைஸ் வாங்கிருக்கீங்க, அதுவே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. கோஜிரோ நேரா சுபாசா கிட்ட வந்துட்டு சுபாசா நான் வந்துட்டு உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கேமோட எண்ட்ல யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நீ வந்துட்டு என்னையே தூக்கி எறிஞ்சிட்ட. நீ வந்துட்டு வின்னிங் ஆகிறதுக்கு டிசர்வ் ஆன ஒருத்தன் தான். அப்புறம் மிசாகி உன்னையும் சுபாசாவையும் கூட என்னால தடுக்க முடியல. உங்களோட கோல்டன் டியோவையும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல. அப்புறம் வாகபாயசி உனக்கு அகைன்ஸ்டாவும் என்னால பெனல்டி ஏரியாக்கு வெளிய இருந்து ஷூட் பண்ணி கோல் வாங்க முடியல. ஆனா நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றப்ப நான் வந்துட்டு உனக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா பெனல்டி ஏரியாக்கு வெளிய இருந்து ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்குவேன். கண்டிப்பா நானுமே வந்துட்டு அதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். வாகசிமுசுவும் நேரா சுபாசா கிட்ட வந்து நான் இந்த கேம்ல உனக்கு 4 பாயிண்ட் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த மேட்சஸ்ல இவ்வளவு பாயிண்ட் கொடுத்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சுபாசாவும் சிரிக்கிறான். ரெண்டு டீம் பிளேயர்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அழகா காட்டியிருக்காங்க. அப்புறம் டாச் பண்ண ட்வின்ஸ் மாட்சியாமா அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து மிசுகி எல்லாருமே வந்துட்டு சுபாசாக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. ஃபைனலி இப்ப 7 நாளைக்கு தொடர்ந்து நடந்த இந்த நேஷனல் யூத் ஃபுட்பால் டோர்னமெண்டோட டைட்டில் சாம்பியன்ஸா வந்துட்டு நான்கட்ஸ் டீம் வின் பண்ணிருக்காங்க. ரொபிரிட்டோ ஒரு இடத்துல தனியா நின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சுபாசா உனக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ வந்துட்டு உனக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீ இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இருந்தே நிறைய வளர்ந்துட்ட. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு புது புது ட்ரிக் எல்லாம் நீ வந்துட்டு கத்துக்கிட்ட. எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸையுமே நீ வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திட்ட. இருந்தாலுமே நான் வந்துட்டு உன்னை பிரேசிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருந்த அந்த ஒரு ப்ராமிஸ் வந்துட்டு என்னால காப்பாற்ற முடியாது சுபாசா. சோ நான் வந்துட்டு இப்ப போயிட்டு வரேன், உனக்கு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ வந்துட்டு கிளம்பிடுறாரு. ரொபிரிட்டோ இப்ப கம்ப்ளீட்டாவே ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ரொபிரிட்டோ எதுக்காக ஒரு ப்ராமிஸை காப்பாத்தாம போனாரு, சுபாசா வந்துட்டு திரும்ப ரொபிரிட்டோவை பார்த்து பிரேசிலுக்கு போவானா இல்லையான்றதே நமக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வர நடந்ததை ஒரு ஆர்க்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்க்ல சுபாசா வந்துட்டு இப்ப எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சிருப்பான். இதுக்கு அடுத்து வரப்போற எபிசோட்ல அவன் வந்துட்டு மிடில் ஸ்கூல் போயிருவான். ஒரு 3 இயர்ஸ் டைம் ஜம்ப் நடந்துரும். இப்போ வர சுபாசாவோட எலிமெண்டரி லைஃப் நீங்க கம்ப்ளீட்டா பாத்துருப்பீங்க. இந்த எலிமெண்டரி லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். Bye guys.